ஸோ இந்த மாதிரி ஒரு லே அவுட் வந்து இந்த ரோட்டில் இப்போதைக்கு எங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னா நான் சரி சரி. அப்போ வந்து இன்னைக்கு பிளாட் வந்து வாங்கினா 1000 ரூபாய் லாபம். ஆல்மோஸ்ட் ஒரு 140 பிளாட் வரும். அந்த 140 பிளாட்டில் இப்போ சேலுக்கு அப்படின்னு கொடுத்தீங்க பார்த்தீங்கன்னா ஒரு 40 பிளாட் தான் கொடுத்துருக்கோம். ஸோ மற்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து வில்லாவாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சேல் பண்ணுற ஐடியா தான். சைட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு ப்ரப்போஸ் இடம் கொடுத்துருக்கோம். மேபி இன்னொரு 2 to 3 இயர்ஸுக்குள்ளே கண்டிப்பாக நம்ம சைட்டுக்குள்ளேயே அந்த ஸ்கூல் ஃபங்க்ஷன் ஆகும் சார். இப்போ இதுக்கு அடுத்தது ஃபேஸ் 2க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 3 ஃபேஸ் 4னு நம்மளது இன்னும் ஒரு எக்ஸ்டென்ஷனே இருக்குது. இன்னொரு 100 பிளாட்ஸ் கிட்ட வரப்போகுது. வணக்கம் நேயர்களே, சென்னையில வண்டலூர் டு கேளம்பாக்கம் சாலையில உள்ள கண்டிகை பகுதியில வீட்டு மனையோ அல்லது தனி வீடோ தேடிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஹோம் ஸ்மார்ட் ரியாலிட்டி நிறுவனம் சேல்ஸ்க்கு கொண்டு வந்திருக்கிற புதிய மனைப்பிரிவுல 2 BHK அபார்ட்மெண்ட் பிரைஸ்ல 3 BHK தனி வீடே வாங்கிடலாம். பிரைம் லொகேஷன்ல அமைஞ்சிருக்கிற இந்த மனைப்பிரிவு பற்றி அந்த நிறுவனத்தின் MD திரு சுவாமிநாதன் அவர்களோடு நாம் நிகழ்த்திய நேர்காணல் அடுத்ததாக உங்கள் பார்வைக்கு. வணக்கம் சார். வணக்கம் சார். VIT யூனிவர்சிட்டிக்கு அப்படியே பேக் சைடில் சூப்பராக சைட் லான்ச் பண்ணியிருக்கீங்க. சைட்டுக்குள்ளே பார்க்க நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்குது. மக்கள் வீடு கட்டி குடியும் இருக்கிறாங்க இல்லையா? இது ஃபேஸ் 1 இல்லையா? இது வந்து இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறது வந்து ஃபேஸ் 1 சார். சரி சார். நம்ம சைட்டு கரெக்டாக எங்கே சார் இருக்குது? இங்கே எப்படிலாம் வரலாம் சார்? நம்ம சைட் லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்ட்மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா VIT காலேஜ் சார். VIT காலேஜுக்கு அப்படியே பேக் சைடில் வரும். டுவர்ட்ஸ் இப்போ நீங்கள் வண்டலூர்லேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா கண்டிகைக்கு அடுத்தது VIT காலேஜ் வரும். VIT காலேஜ் தாண்டினோடனே ஒரு லெஃப்ட் கட் ஆகும் சார். ஸோ கரெக்டாக அந்த கீழக்கோட்டை ஒரு ஜங்ஷன் சொல்லுவாங்க. அந்த ஜங்ஷன்லேருந்து எடுத்திங்கன்னா சைட்டுக்கு வந்து 1.5 கிலோமீட்டர்ஸ் எக்ஸாக்டாக நம்ம சைட் அமைஞ்சிருக்கு. நீங்கள் வர வழி ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியா தான். ஆமாம், நிறைய ஷாப்ஸும் நிறையா இருக்குது. ஸோ நிறைய வீடுங்களும் ஷாப்ஸ் எல்லாமே ஃபுல்லாகவுமே இருக்கும் சார். இதை தவிர இன்னொரு ஆக்சஸ் இப்போ நீங்கள் IT பீப்புள் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம சைட்லேருந்து டுவர்ட்ஸ் நீங்கள் கேளம்பாக்கமும் போகலாம். ஸோ அதே மாதிரி இது நம்ம சைட்டுக்கு அடுத்த ஜங்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாம்பாக்கம் ஜங்ஷன். ஸோ மாம்பாக்கம் ஜங்ஷனில் நீங்கள் லெஃப்ட் எடுத்திங்கன்னா பொன்மார் தாளம்பூர் சிறுசேரி. ஸோ நீங்கள் கேளம்பாக்கம் வழியாகவும் நம்ம IT சிறுசேரி பார்க் போகலாம். அதே மாதிரி பொன்மார் டு தாளம்பூர் ரோடு வழியாகவும் நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு ஆக்சசபிள் இருக்குது. சரி சரி. நம்ம சைட்டில் தான் அப்படியே லெஃப்ட்டில் போனால் OMR ரோடு, ரைட்டில் போனால் GST ரோடு இல்லையா? கரெக்ட் சார். எக்ஸாக்டாக நம்ம அந்த கீழக்கோட்டை ஜங்ஷன்லேருந்து எடுத்தீங்க அப்படின்னா டுவர்ட்ஸ் நம்ம வண்டலூர் போகணும், புது கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாப் போகிறோம்னா அரௌண்ட் ஒரு 10 to 11 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ அதே மாதிரி ஜங்ஷன்லேருந்து நீங்கள் லெஃப்ட் போகும்போது கேளம்பாக்கம் OMR எடுத்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 9 to 10 கிலோமீட்டர்ஸில் ரீச் ஆகலாம் சார். சரி சார். இப்போ வந்து ஏற்கனவே ஃபேஸ் 1 லான்ச் பண்ணி சேல் பண்ணி முடிச்சிட்டிங்க. இப்போ வந்து ஃபேஸ் 2 பண்ண போகிறீங்க இல்லையா? ஆமாங்க சார். ஃபேஸ் 1 நீங்கள் எடுத்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அரௌண்ட் ஒரு 90 பிளாட் சார். ஸோ 90 பிளாட்டில் ஃபுல்லி சோல்ட் அவுட் ஆகி இப்போ ஒரு 5 வீடுங்க வந்து கொடுத்துனமே இருக்காங்க. ஸோ அதை தவிர இன்னொரு 6-7 வீடுங்க நம்ம சைட்லேயும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ ஃபேஸ் 2 அப்படின்னு நீங்கள் எடுத்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 140 பிளாட் வரும். அந்த 140 பிளாட்டில் இப்போ சேலுக்கு அப்படின்னு கொடுத்தீங்க பார்த்தீங்கன்னா ஒரு 40 பிளாட் தான் கொடுத்துருக்கோம். ஸோ மற்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து வில்லாவாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சேல் பண்ணுற ஐடியா தான். ஃபேஸ் 2ல வந்து வில்லா வந்து நீங்கள் டேரெக்டாக பண்ணுறீங்க. டேரெக்டாகவே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சேல் பிளாட் மட்டும் வாங்கிக்கலாம். 40 பிளாட் மட்டும் வாங்கிக்கலாம். இல்லை அந்த 40 பிளாட்லேயே எங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னாலுமே நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனுமே பண்ணி தரோம் சார். சரி சார். பிளாட் சைஸ் சொல்லுங்கள் சார். ஃபேஸ் 2 பொறுத்த வரைக்கும் சார் உங்களுக்கு 720 ஸ்கொயர் ஃபீட்டு 1000, 1200, 1250. ஸோ இந்த ஸ்கொயர் ஃபீட்டில் தான் உங்களுக்கு பிளாட் அவைலபிலிட்டி இப்போதைக்கு இருக்குது சார். ஃபேஸிங் வந்து உங்களுக்கு எல்லா ஃபேஸிங்லையுமே அவைலபிள் இருக்குது சார். நார்த் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட், கார்னர் பிளாட் 1-2 பிளாட் மட்டும் தான் அவைலபிலிட்டி இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்தால் கார்னர் வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்தால் நீங்கள் கார்னர் வாங்கிக்கலாம் சார். நம்ம சைட்டுக்கு வரும்போதே பார்த்தேன் ஃப்ரெண்டில் வந்து ஏதோ ஸ்கூல் வரப்போகுதுன்னு சொல்லி ஒரு போர்டு பார்த்தேன். என்ன ஸ்கூல் நம்ம சைட்டுக்குள்ளே வரப்போகுது சார்? இது நம்ம சைட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு CBSE ஸ்கூலுக்கு ப்ரப்போஸ் இடம் கொடுத்துருக்கோம். மேபி இன்னொரு 2 to 3 இயர்ஸுக்குள்ளே கண்டிப்பாக நம்ம சைட்டுக்குள்ளேயே அந்த ஸ்கூல் ஃபங்க்ஷன் ஆகும் சார். நம்ம சைட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து VIT யூனிவர்சிட்டி இருக்குது. சைட்டுக்குள்ளே CBSE ஸ்கூல் வரப்போகுது. மேக்ஸிமம் ஒரு 2 to 3 இயர்ஸ் டைம் இருக்குது சார் வரதுக்கு. நம்ம சைட்டுக்குள்ளே வந்து ரோடு என்ன சைஸ், வேற உள்ள என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க சார்? இது வந்து டோட்டலாக ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 acres ப்ராஜெக்ட் சார். ஸோ இப்போ நம்ம டோட்டலாகவே சார் ஓவராலாக இப்போ நம்ம டெவலப்மெண்ட் பண்ணிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1 ஒரு 9 acresம், ஃபேஸ் 2ல் எடுத்திங்கன்னா ஒரு 6.5 acresம் டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் அம்யூனிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் அம்யூனிட்டி அப்படின்னு சொன்னோன்னா ஒரு 45,000 ஸ்கொயர் ஃபீட்டில் கோ க்ரீன்ற பார்க் ஒன்று ப்ரொவைட் பண்ண போகிறோம் சார். ஸோ ரெண்டாவது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் நம்ம சைட்டில் இருக்குது. மெயின் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டில் வந்து 3 விதமான ரோட்ஸ் கொடுத்துருக்கோம். 40 feet ரோடு இருக்குது, 33 feet ரோடு இருக்குது, 30 feet ரோடு இருக்குது, அண்ட் 24 feet பிளாக் டாப் ரோட்ஸ் இருக்குது. அது தவிர ஆல்ரெடி ஃபேஸ் 1 உங்களுக்கு EB கனெக்ஷனுமே நம்ம கொடுத்து இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனுமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபேஸ் 2லையுமே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு பிளாட்டுக்கு போர்வெல் போட்டாச்சு. ஸோ அவங்களுமே கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அம்யூனிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்க்கு, இது தவிர ப்ரொப்போஸ்டு ஸ்கூலு, ஸோ உங்களுக்கு அதை தவிர ஒரு EB டிரான்ஸ்ஃபார்மருமே நம்ம இங்கே சைட்டுக்குள்ளே பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம அடுத்தது வில்லா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி விற்கிறதுனால ஸோ அதுக்கான ஒரு இண்டிவிஜுவல் டிரான்ஸ்ஃபார்மருமே நம்ம ப்ரொவைட் பண்ணுறதா ஒரு ஐடியாவில் இருக்குது. எல்லாமே ரெடியாக இருக்குது. இடம் வாங்கி உடனே வீடு கட்ட ஆரம்பிக்கலாம். தாராளமாக நீங்கள் இடம் வாங்கி உடனே வீடு கட்டலாம் சார். என்ன ப்ரைஸ் சார் இப்போ ஸ்கொயர் ஃபீட்டு?
சார் இங்கே வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா டுவர்ட்ஸ் நீங்கள் வண்டலூர்லேருந்து கொலப்பாக்கம் இந்த ரோட் அந்த கண்டிகை இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 5,500லேருந்து ஒரு 6,000 முடிய ரேட் போயிட்டுருக்கு. அதே மாதிரி டுவர்ட்ஸ் நீங்கள் ஓஎம்ஆர்லேருந்து டுவர்ட்ஸ் நீங்கள் மாம்பாக்கம் வரும்போது பார்த்தீங்கன்னா சேம் 5,000 to 6,000 ப்ரைஸ் ஸ்கொயர் ஃபீட்டில் தான் இன்றைக்கி பண்ணிகிட்ருக்காங்க. வேறஸ் நம்மளுடைய சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டைரக்ட் ஓனர் சேல் சார். இந்த 30 ஏக்கர் ப்ராப்பர்ட்டியுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ஓன்டு ப்ராப்பர்ட்டி தான். ஸோ இதில் வந்து டாக்குமெண்ட் பொறுத்த வரைக்கும் அபவுட் 60 இயர்ஸ் வந்து கட் அண்ட் கிளியர் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் வந்து பக்காவாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து ரேட் பர் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4,300 சார் பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட். அதாவது 4,300 4,300 தான் பர் ஸ்கொயர் ஃபீட் பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட். இந்த ப்ரைஸ் ஏதாவது நெகோஷியபிள் எதிர்பார்க்கலாமா? ஸ்லைட்லி இருக்கும் சார். ஏன்னா நம்ம போட்டிருக்க ப்ரைஸே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் வேல்யூவில் நம்ம கம்மியாக தான் கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி ஒரு 500-600 ருபீஸ். ஸோ எதிர்பார்க்கலாம். நம்ம சைட்டில் மினிமம் சைஸ் பிளாட்டு 720 வருது இல்லையா, அது வந்து என்ன ப்ரைஸ் வருது சார்? 720 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 31 lakhs வரும் சார். 31 லட்சம். ஆமாம் சார். அந்த பிளாட் வாங்க டவுன் பேமெண்ட் முன்பணம் மக்கள்கிட்ட எவ்வளோ தேவைப்படும் சார்? மேக்ஸிமம் ஒரு 4 to 5 lakhs முடிய தேவைப்படும் சார். ஒரு 5 lakh தான் போதும். 5 lakhs இருந்தால் பேலன்ஸ் வந்து ஆல் பேங்க் லோனாக பண்ணிருக்கோம். எல்லாமே நம்ம வச்சிருக்கிறதுமே வந்து பார்த்தீங்கன்னா நேஷனலைஸ் பேங்க் சார். SBIயில் பண்ணியிருக்கோம், LICயில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம், அப்புறம் ஆக்சிஸ் பேங்க்கில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சரி, ஒரு கஸ்டமர் வந்து வில்லா கேட்குறாங்க, தனி வீடு. ஓகேங்க. அப்படி கேட்கும்போது வந்து அது என்ன பட்ஜெட்லேருந்து ஒரு ஸ்டார்ட் பண்ண முடியும் சார்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 720 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 1,500 பில்டப் ஏரியா, ஸ்ட்ரிட் ப்ளஸ் 2 floors, அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரும் செகண்ட் ஃப்ளோரும் போட்டு நம்ம கட்டுறோம் அப்படின்னா 1,500 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 BHK வீடு வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 77 lakhsலேருந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 77 லட்சம். ஆமாம் சார். சப்போஸ் ஒரு கஸ்டமர் வந்து நாங்கள் சிங்கிள் பெட்ரூமே போதும், நான் பிறகு கட்டிக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாரு, அப்படி பண்ணும்போது வந்து எந்தளவுக்கு ஒரு பட்ஜெட் கம்மியாக வரும் சார்? மேக்ஸிமம் எடுத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அரௌண்ட் ஒரு 50 to 55 lakhs பண்ணலாம் சார். 50 to 52 லட்சம் போதும். இப்போ தனி வீடு VIT யூனிவர்சிட்டிக்கு அப்படியே பேக் சைடில் வாங்கிக்கலாம். பேக் சைடில் வாங்கிக்கலாம். வண்டலூர் கிளம்பாக்கம் ரோட்லேருந்து கரெக்டாக 1.5 கிலோமீட்டரில். கரெக்ட் சார். வரும்போதே பார்த்தா நிறைய அப்பார்ட்மெண்ட்டையும் பார்க்க முடிஞ்சுது. இந்த ஏரியாவில் ஒரு 2 BHK அப்பார்ட்மெண்ட் வந்து என்ன ப்ரைஸ் போயிட்டு இருக்குது சரி? ஆவரேஜாக இந்த ஏரியாவில் வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு எடுத்திங்கன்னா ஒரு 2 BHK அரௌண்ட் ஒரு 70 to 80 lakhs பண்ணி கொடுத்துட்ருக்காங்க சார். வேறஸ் நம்ம வந்து ஒரு 75 lakhs வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் வித் 1,200 ஸ்கொயர் ஃபீட்டு 3 BHKவே நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். 2 BHK அப்பார்ட்மெண்ட் பிரைஸ்ல நம்ம 3 BHK கார் பார்க்கிங்கோட கட்டிடலாம். வித் கார் பார்க்கிங்கோட ஸ்ட்ரிட் ப்ளஸ் 2 floors-ஓட 3 BHK 1,500 ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப் ஏரியா சார். சரி. அதாவது மக்களும் கட்டிக்கலாம், நீங்களும் கட்டி கொடுக்குறீங்க. ரெண்டு ஆப்ஷனுமே இருக்குது சார். கஸ்டமர் வேணும்னா அவங்களுடைய பில்டரை வச்சு கட்டிக்கலாம், இல்லை நாங்களே கட்டி தரதா இருந்தாலும் நாங்களே கூட கட்டித்தரோம். ஒரு கஸ்டமர் இன்னைக்கு நம்ம சைட்டில் வந்து ஒரு பிளாட் வாங்குறாங்க, அடுத்த வருஷம் இதே நாள் இங்கே வரும்போது எந்த அளவுக்கு ப்ரைஸ் வந்து ஹையாக இருக்கும் சார்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஃபேஸ் 1 எடுத்தோம்னா ஆல்மோஸ்ட் போட்டு ஒரு 1.5 வருஷம் ஆகுது சார். நம்ம லான்ச்சிங் பண்ணும்போது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,300 லான்ச் பண்ணியிருந்தோம். 3,300 ரூபா. இப்போ ஃபேஸ் 2 எடுத்தீங்கன்னா இப்போ 4,300 ரூபாய்க்கு பண்ணிட்டு இருக்கோம். 1,000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ இதுக்கு அடுத்தது ஃபேஸ் 2க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 3 ஃபேஸ் 4னு நம்மளது இன்னும் ஒரு எக்ஸ்டென்ஷனே இருக்குது. இன்னொரு 100 plots கிட்ட வரப்போகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் ரைஸ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காகவே நடக்கும். அப்போ குறைஞ்ச ஒரு 5,300 வர வாய்ப்பு இருக்குல்ல? வாய்ப்பு இருக்குது சார். ஏன்னா தாராளமாக, ஏன்னா இது வந்து உங்களுக்கு GSTயும் OMRயும் கனெக்ட் பண்ணுற ரோடு சார், IT காரிடர். ஸோ இங்கே வந்து இப்போ லேண்டு பார்சல் அப்படின்றதே இங்கே வந்து இந்த ரோட்டில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு லே அவுட் வந்து இந்த ரோட்டில் இப்போதைக்கு எங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னா நான் நினைக்கிறேன். சரி. அப்போ வந்து இன்னைக்கு பிளாட் வந்து வாங்கினா 1,000 ரூபாய் லாபம். தாராளமாக 1 yearல அவங்க ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம் சார் நம்ம லே அவுட்டில். சைட் விசிட் மற்றும் கூடுதல் விவரங்களுக்கு வீடியோல ப்ளே ஆகிற மொபைல் எண்ணில் பில்டரை டைரக்டா காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் சொந்த வீடு அமைய எங்களோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்.